வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரெஸ்டோரட் தமிழ். நம்ம கார்ஸில் இந்த ஒரு ஸ்ட்ராங் ஹைப்ரிட் சிஸ்டம் என்ற ஒரு விஷயத்தை இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்துட்டு இருக்கோம். ஆமாங்க, வேணுன்றப்ப நம்ம அந்த வெஹிக்கிளை எலக்ட்ரிக் மோடில் ஸ்விட்ச் பண்ணி ஒரு பியூர் ஈவியாகவும் ஓட்டலாம், இல்லை ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு ஐசி இன்ஜினும் வேணும், கொஞ்சம் எலக்ட்ரிக்கோட அசிஸ்ட்டும் வேணுன்ற மாதிரி அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஹைப்ரிடாகவும் ஓட்டலாம், இல்லை பியூரான ஒரு பர்ஃபார்மன்ஸோட அந்த ஒரு பஞ்சியான ஒரு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், அதான் அந்த ஒரு ஐசி இன்ஜினுடைய ரன்னிங்லையும் ஓட்டலான்ற மாதிரி ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் கார்ஸில் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஒரு விஷயம் கார்ஸில் கொடுக்கும்போது நம்மளுக்கு இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மைலேஜ் வேறு லெவலில் பூஸ்ட் ஆகுது. ஒரு கார் அதுவும் ஒரு 7 சீட்டர் காரு உங்களுக்கு 30 கிட்ட மைலேஜ் தருதுன்றப்ப அது ஒரு அசால்ட்டான விஷயம் கிடையாது, ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அதை மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம அவ்வளோ பெரிய காரில் யூஸ் பண்ணும்போதே அவ்வளோ சூப்பர் மைலேஜ் கிடைக்குது. அப்போ நம்ம ஏன் அந்த 2 வீலரில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு தாட் இருக்கும். அந்த ஒரு தாட்டு யமகாவுக்கும் வந்திருக்கவளுக்கு அவங்களும் அவங்களுடைய ஒரு புது ஸ்கூட்டரில் இந்த ஒரு ஸ்ட்ராங் ஹைப்ரிட் சிஸ்டம்ன்றதை இன்க்ளூட் பண்ணி சூப்பராக லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன, அது எப்படி இருக்குது, அதோடைய விஷயங்கள்லாம் எப்படி, அதான் ஸ்பெக்லாம் எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்க்க முன்னாடி சேனல்ஸ் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுடின் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் Yamaha தான் புதுசாக ஷோ பண்ணியிருக்க அந்த ஒரு ஸ்ட்ராங் ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ஸ்கூட்டர் எக்ஸ் மேக்ஸுன்னு ஒரு ஸ்கூட்டர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் பார்த்த உடனே இது Yamaha நிறைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் லான்ச் பண்ணுறாங்க, அதில் இதுவும் ஒன்று வலுகு, இதுவும் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் நினச்சேன். பட் இப்படி சைடில் பார்த்தா ஒரு விஷயம் ஒன்று வித்தியாசமாக இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தா அந்த வெஹிக்கிளோடைய சைலன்சர். என்ன எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு சைலன்சர் கொடுத்துருக்கீங்களேன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் அப்புறம் தான் தெரிஞ்சுது இது வெறும் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கிடையாது, இது ஒரு ஸ்மார்ட் இல்லை ஸ்ட்ராங் ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு ஹைப்ரிட் வெஹிக்கிள்ன்றதை. ஆமாங்க, இந்த வெஹிக்கிளில் மொத்தம் உங்களுக்கு 3 பவர் சோர்ஸு, ஒன்று 3 பவர் சோர்ஸ்னால் 2 மோட்ரு ஒரு ஐசி இன்ஜின். அது என்ன 2 மோட்டர்னு கேட்டிங்கன்னா, ஒரு மோட்டர் நம்ம யூஸ்வலாக எதிர்பார்த்த மாதிரி அந்த ஹைப்ரிட் சிஸ்டம்க்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மோட்டர், அந்த ஒரு மோட்டரால் மட்டுமே அந்த வெஹிக்கிளை தனியாக ரன் பண்ண முடியும், அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஒரு மோட்ரு. இன்னொரு மோட்ரு இப்போ யூஸ்வலாக நம்ம Yamahaவோட 2 வீலர்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம், அந்த ஒரு அசிஸ்ட் கொடுக்குற ஒரு மோட்டர். நம்மளுக்கு அந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஸ்டார்டர் காயிலே அதை வச்சு உங்களுக்கு அந்த வெஹிக்கிளோடைய பவர் பூஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ Yamaha ஃபெசினோன்றே எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு சிஸ்டம் உங்களுக்கு அந்த ஸ்கூட்டர்லேயும் மெயின்டைன் ஆகுது. எக்ஸ்ட்ரா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மோட்டர் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி பேட்டரி கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஸ்பெக்கெலாம் எதமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சிசி இந்த ரேஞ்ச் அப்படி இப்படின்லாம் எதுவும் சொல்லலை. ஒரு ஸ்ட்ராங் ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள்ப்பா. இல்லை நீங்கள் வேணுன்னா பியூர் எலக்ட்ரிக்காகவும் ஓட்டிக்கலாம், இல்லை நீங்கள் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி அதான் ஹைப்ரிடாகவும் ஓட்டலாம், இல்லை வெறும் ஐசி ஸ்கூட்டராகவும் ஓட்டலாம். உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் டாப் நாச்சாக இருக்கும், ஃபியூல் எஃபிஷியன்சி வேறு மாதிரி இருக்கும். பட் அட் த சேம் டைமில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் இந்த வெஹிக்கிள் இதோடைய செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் ஒரு ஆஃபர் பண்ணுன்றதுல டவுட் இல்லை. சரி ஓகே, இந்த வெஹிக்கிளை எங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ஈவெண்ட் அது இதெல்லாம் எதுவும் பண்ணல. Yamaha அவங்களுடைய டெக்னாலஜி டே டு டே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதேமாதிரி அப்டேட் பண்ணுறது அந்த Yamahaவோட டெக்னாலஜி இனோவேஷன்ன்ற ஒரு விஷயத்தில் அவங்க அன்வீல் பண்ணுவாங்க. அதை மாதிரி இந்த ஒரு ஸ்கூட்டரை அவங்க இப்போதைக்கு அன்வீல் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க, எந்த ஊர்லேயும் லான்ச்சும் பண்ணல, அந்த ஒரு ப்ரொடக்ஷன் அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணல. இதை மாதிரியும் எங்களால் ஒரு ப்ராடக்ட் பண்ண முடியுன்றதை Yamaha நிரூபிச்சிருக்காங்க. மேபி ஃப்யூச்சரில் இந்த ஒரு வெஹிக்கிள் நம்மளுடைய ரோட்ஸில் ஓடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வெஹிக்கிள் வந்தால் நீங்கள் இந்த வெஹிக்கிளை வாங்குவீங்களா, வாங்க மாட்டிங்களா? இந்த வெஹிக்கிள் எதை மாதிரி மைலேஜ் தருன்றது சொல்ல முடியாது, ஏன்னா இன்ஜின் ஸ்பெக்லாம் சொல்ல. பட் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் வருன்றது அவங்க சொல்லியிருக்காங்கன்றப்ப, அதிகபட்சம் இன்னும் அவங்க ஒரு 150cc இன்ஜினே கொடுத்தாலும் இந்த வெஹிக்கிளால் அசால்ட்டாக எப்படியும் 60, 70, 80 ரேஞ்சு கிட்ட உங்களுக்கு 80 ஏன்பா 100, 110 ரேஞ்சு கிட்ட கிடும் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளால் மைலேஜ் தர வைக்க முடியும். மைலேஜில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்கூட்டராக இருக்கும், அட் த சேம் டைமில் பர்ஃபார்மன்ஸ்லையும் கூட. சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நம்ம இங்கே முடிச்சுப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை, see you later.